அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஜூன் மாதம் குரு கிரகமானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் மேச ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார், எந்தெந்த காலகட்டங்களில் ஏற்படுத்த போகிறார் என்பதை நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நேயர்கள் தடைகளை தாண்டி வெற்றி காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய அந்த காலம் மிக அற்புதமான ஒரு காலம். சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 4ஆம் இடம் என்பது புதுசா வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள், வீடு, சுகபோக வாழ்க்கைக்கான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய, அதற்கான திட்டங்கள் தீட்டக்கூடிய, பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். இதுல 1ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து 18ஆம் தேதி ஜூன் மாதம் வரை குரு பகவான் தன் சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். இந்த காலகட்டம் தாய் தந்தை வழி உறவுகளால் மேன்மையும், அவர்களுடைய சொத்துக்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார அனுகூலமும், அரசு சார்ந்த துறைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளும், வெளிநாடு பயணங்களும், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களும், தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், புதிய முதலீடுகள் செய்வதற்கும், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க வாழ போறீங்க. அதே போல 18ஆம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குரு பகவான் சனி கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த சனி கிரகத்தினுடைய நட்சத்திரமானது உங்களுக்கு தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களையும் லாபங்களையும், உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கு புதிய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய நிலையும், பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த உயர்வையும், அதோடு மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் ஆகியவற்றால் லாபங்கள், தொழில் முறைகளுக்காக வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவான் புதன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த காலகட்டங்கள் புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள் தீட்டுதல், உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுதல், பதவி உயர்வுகள் பெறுதல், உத்தியோகம் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை பெறுதல், தொழில் முதலீடுகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய மாற்றங்கள், இவற்றையெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக பெற்றிருக்கிறீர்கள். இந்த காலகட்டமானது தொழில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலிருந்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமானது குரு பகவான் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சின்ன சின்ன தடைகளும் சுணக்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எடுத்து வைத்த காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். காரியங்கள் முடிவதற்கு கால தாமதமாகும். இருந்த பொழுதும் இறைவனுடைய அனுகிரகத்தாலும் அவருடைய வழிபாட்டின் மூலமாகவும் நீங்கள் இந்த தடைகளை தாண்டி வெற்றி காண்பதற்கான ஒரு நல்ல காலகட்டத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்னு சொல்லலாம். அதே போல 24ஆம் தேதி ஜனவரி மாதம் முதல் திரும்பவும் உங்களுக்கு 18ஆம் தேதி 2வது மாதம் வரை குரு பகவான் புதன் நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால அந்த காலகட்டங்கள்ல மீண்டும் புதிய திட்டங்கள், புதிய மாற்றங்கள், புதிய உத்தியோகத்தில் மேன்மை, பொருளாதார முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொருளாதார மேன்மையையும் நல்ல மாற்றங்களையும் உயர்வையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுடைய ஜென்மராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கிறார். 7.5 சனியில விரயச்சனியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு காரியத்தையும் கவனத்தோடு சீர்தூக்கி பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். அப்படி நீங்க நகரும் பொழுது அந்த பொருளாதாரத்திலும் தொழிலிலும்
நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பதன் மூலமாக இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் ஒரு பொன்னான பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை வழிபாடு செய்வதும், அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். வாழ்த்துக்கள்.